மக்கள் கூட்டம் எவ்வளவு நீளத்துக்கு இருக்கு அதே மாதிரி அரேஞ்ச் பண்ணி கிளீனா வந்து அவங்க எதிர்கட்சி என்ன மாதிரி அடங்கி போகும் அப்படிங்கிற என்ன மாதிரி சிக்கல்களை சந்திக்கும் ஒரு அரசியல் களத்துல இரண்டு கட்சி ஆட்சி அமையணும்னு நினைக்கிறவங்க என் பின்னால நின்றுங்கிறாரு. இந்த மாதிரி பேச்சாளர்கள் பேசும்போது வைக்க முன்னாடி பேசும்போது வந்து கூட்டத்தில் நீங்க பாத்தீங்கன்னாலே அவரை வந்து எதுக்காக பாலிடிக்ஸ்குள்ள வரணும்னு நினைக்கிறாங்க. இந்திய அரசாங்கத்துக்கு அழுத்தம் கொடுக்க வேண்டிய ஆன் வாய்ஸ் வீடியோஸை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் மறந்துடாம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இன்று நம்மோட இணைப்பில் இருப்பவர் டாப் பொலிட்டிக்கல் அனலிஸ்ட் ஃப்ரம் டெக்சாஸ் மிஸ்டர் அருண் அவர்கள். வணக்கம் அருண், எப்படி இருக்கீங்க? வணக்கம் டாக்டர் கணேஷ், அருமையா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் அருண், நல்லா இருக்கேன். பரப்புரையெல்லாம் வந்து அப்படியே தெரிக்க வைக்கிறாங்க, அதுவும் பர்ஃபெக்டா தெரிக்க வைக்கிறது அப்படின்னு சொன்னாலே வந்து அதுக்கு வந்து முக்கியமா நாம் தமிழர் பத்தி பேசாம இருக்க முடியாது. நாம் தமிழரோட பரப்புரையை பார்த்தோன்னா எங்க போனாலும் கூட்டம். அதே மாதிரி வந்து மக்களை கவர்ற மாதிரி பேசி ஓட்டை சேகரிக்கிறாரு, பாடி ஓட்டை சேகரிக்கிறாரு, காமெடி பண்ணி ஓட்டை சேகரிக்கிறாரு. அதே மாதிரி அவரோட தம்பிகளும் வந்து பேசுறதெல்லாம் பார்த்தோன்னா ரொம்ப தெரிக்க விடுறாங்க அப்படின்ற மாதிரி தான் நம்ம வந்து சொல்லணும். ரொம்ப வந்து என்ன சொல்றது, ரொம்ப ஹாட்டா இருக்கு அவங்க பேசுறது அப்படின்ற மாதிரியும் இருக்கு. பட் இந்த ஓட்டெல்லாம் வந்து இந்த பேச்செல்லாம், இந்த கூட்டம் எல்லாம் ஓட்டா மாறும்னு நீங்க நினைக்கிறீங்களா? அது ஒரு கொஸ்டின் மார்க் எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கு. ஏன்னா கருத்து கணிப்பெல்லாம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா திருப்பியும் 6.57 தான் வந்து திருப்பியும் கொடுக்குறாங்க. இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ பண்ணியும் 6% திருப்பியும் அவ்வளவுதானா அப்படின்ற மாதிரி ஒரு கொஸ்டின் மார்க்கம் வருது இல்லையா? உங்களோட கருத்துக்கள் எப்படி இருக்கு? இல்ல, சீமானோட பரப்புரை நீங்க சொல்ற மாதிரியே தெரிக்க விடுறாரு களத்துல. அவரு தொடர்ந்து அவரை கவனிச்சு வர நிலையில, அவரோட பரப்புரைகளை பார்த்து வர நிலையில அவருக்கு வந்து மக்களிடையே ஒரு என்ன சொல்றது, ஒரு ஏற்பு அதிகரிச்சிருக்குன்னு தான் சொல்லணும். ஏன்னா நான் வந்து அவரை ஒரு 3-4 தேர்தலா கவனிச்சுட்டு வரேன். 3 நாள் பொது தேர்தல்ல வந்து கவனிச்சுட்டு வரேன். நம்ம முன்னாடியே நிறைய சீமான் அவர்களை பத்தி நம்ம நிறைய பேசியிருக்கோம். அவர் ஒரு கொள்கையை எடுத்து வைக்கிறாரு. அவர் ஒரு கொள்கையை எடுத்து வைக்கிறாரு. அந்த கொள்கையின்பால் நிலையா நிக்கிறாரு. அந்த கொள்கையை எங்கேயுமே கொண்டு அவர் வந்து ஒரு சமரசம் செஞ்சுக்கல. ஏன்னா இந்த தேர்தல்ல அவருக்கு விலை பேசப்பட்டது, நாம் தமிழர் கட்சியின் செல்வாக்கு விலை பேசப்பட்டதுன்னு சொல்லி அவரே வெளியே வந்து தெளிவா சொல்லியிருக்காரு. அதே மாதிரி அவர் வரணும்னு எதிர்பார்த்தாங்க, அதிமுக எதிர்பார்த்தாங்கன்ற போது அவங்களோட என்ன சொல்றது, ஒரு கொள்கை பரப்பாளர்கள், செய்தியாளர்கள்லாம் வந்து பேசுறாங்க இல்லையா, அவங்களே வந்து வெளிப்படையா சொன்னாங்க. கலைராஜன் அவர்கள், அதே மாதிரி நாம் தமிழர் கட்சியில இருந்து விலகினவர்கள், அவங்க வந்து வெளியே வந்து வைத்த விமர்சனங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னாலும் நீங்க வந்து ஐயநாதன் போன்றவர்கள் அவங்க எல்லாம் என்னன்னா முதல்ல வந்து அதிமுகவோட போனாதான் நிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேசியிருக்காங்க. ஆனா அதுக்கப்புறம் அந்த கட்சி ஒரு தெளிவான நிலைப்பாட்டுல போயிட்டே இருக்கு. ஒரு ஏர்முகமாவே அவருக்கு இருந்துட்டு இருக்கு. இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் அவரோட பரப்புரை என்ன மாதிரி போயிட்டு இருக்கு அப்படின்னா, அவர் 4 கட்சிகளை எதிர்க்கிறார். ABCDங்கிறாரு. ADMK, DMK, காங்கிரஸ், டிஎம்கே, பிஜேபி, ஏடிஎம்கே, பிஜேபி, காங்கிரஸ், டிஎம்கே. ஏபிசிடி கூட கூட்டணி கிடையாது. ஏபிசிடி கூட்டணி எங்களுக்கு கிடையாது. நாங்க வந்து மக்களை தான் கூட்டணியா நம்பி நிக்கிறோம் அப்படின்றாரு. அப்படிங்கும்போது அவரு முக்கியமா எடுத்துக்கிற பிரச்சனைகள் இந்த இடத்துல, இந்த அரசியலை பொறுத்த வரைக்கும் அவரு என்னென்ன கொள்கைகளை முன்வைக்கிறாரு அப்படின்னா, இங்க இருக்கிற பிற மொழியாளர்கள், அதாவது நீங்க அவரு சொல்றது வந்து தமிழ் குடி ஒற்றுமை. தமிழ் குடி ஒற்றுமை எப்படி பேசுற அப்படின்னா, நீ வந்து அவர் வெளிப்படையாவே சொல்றாரு, நீ சாதி மத சகதிக்குள்ள இருந்து நீ வெளியே வந்தாதான் தமிழன்ற ஆட்சி அமையும். அது தமிழன்ற ஆட்சி அமையணும்னு நினைக்கிறவன் என் பின்னால நில்லுங்கிறாரு. அதுக்குண்டான காரணங்களையும் எடுக்கிறாரு. என்ன காரணங்கள் எடுக்கிறாருன்னா, ஒவ்வொரு இடத்துல இப்ப ஈழத்திலயும் அப்படிதான் எடுத்து விடப்பட்டிருக்காங்க. வேற நாடுகள்லயும் இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு. இப்ப நீங்க பாலஸ்டைன் அண்ட் காசால பாத்தீங்கன்னாலும் அதுதான் நடந்துட்டு இருக்கு. அந்த மாதிரி நிறைய ஒரு எடுத்துக்காட்டு இன்டெக்ரல் பார்ட் ஆஃப் இந்தியா இல்லையா? தமிழ்நாடு சாரி, அது வந்து நம்ம அட்லீஸ்ட் சவுத் இந்தியா திராவிடம் அப்படின்னு நம்ம சொல்லும் போது அந்த ஜாதியை வந்து நம்ம பிரிக்கவே முடியாது அப்படின்ற ஒரு கலாச்சாரத்துக்குள்ளதான் நம்ம இருக்கிறோம் இல்லையா? நம்ம வந்து ஒரு பிள்ளைமாரா இருந்தாலும் சரி, ஒரு முதலியாரா இருந்தாலும் சரி, ஒரு நாடாரா இருந்தாலும் சரி, அது வந்து நம்மளோட கலாச்சாரத்தோட இணைந்து இப்போ ஒரு பொண்ணு கொடுக்கறது, பொண்ணு எடுக்கிறதா இருந்தாலும் எந்த காஸ்ட், யாரு, என்ன, எப்படி அப்படின்றத பார்த்துதான் நம்ம வந்து எல்லா சடங்குகளும் நம்ம செய்யறோம். அப்படி இருக்கிற போது அந்த ஒரு நிலைப்பாட்டை வந்து எவ்வளவு நாளைக்கு அதுக்கு வந்து வேலிடிட்டி இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? அதுக்கு வந்து ஒரு அதாவது என்ன சொல்றது, அதுக்கு ஒரு கால் இருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? இன்னைக்கு இருக்கிறாரு 8%க்கு வந்துட்டாரு. பட் இருந்தாலும் வந்து ஒரு 10%, 15% போற அளவுக்கு ஒரு கால் இருக்கு அப்படின்ற மாதிரி நீங்க நினைக்கிறீங்களா? நம்ம இது எந்த அடிப்படையில நம்ம அணுகணும் அப்படின்னா, நம்ம வந்து
இந்த குடிகள் சாதிகளா பிரிஞ்சிருக்காங்க. அவங்களுக்கு உண்டான எனிமிட்டி எல்லாம் எதனால வந்தது? அந்த எனிமிட்டிய நம்ம தொடரணுமா? இல்ல களையணுமாங்கிற சிந்தனை 2 தான். ம். இப்போ நமக்கு வந்து 2 சமூகங்கள் இருக்கு. அந்த 2 சமூகங்களுக்கு சில பிரச்சனைகள் இருக்கு. ஏன்னா, அடக்குமுறையான ஒரு சமூகம் தான். பவர் ஸ்ட்ரகிள் வந்து எல்லா இடத்துலயுமே இருந்துட்டு தான் வந்துட்டு இருக்கு. அத நம்ம தொடரணுமா? அடுத்த தலைமுறைக்கு அந்த பகைய கடத்தணுமா? இல்ல அடுத்த தலைமுறைக்கு நம்ம வந்து ஒரு மனிதத்தை கடைபிடிக்கிறதுக்கு கத்துக் குடுக்கணுமா? இந்த கேள்வி தான். இவ்வளவுதான். வெரி சிம்பிள். ரைட். இதுதான் ஃபேக்ட். நமக்கு வந்து இதுல சரி, தவறுன்னு தான் பார்க்கணும். எதார்த்தம்ங்கிறது வேறங்கிறது நமக்கு தெரியும். இப்ப ம். பொண்ணு குடுத்து பொண்ணு எடுக்கிறதுல வந்து அவங்க பார்க்குற விஷயங்களா இருந்தாலும் சரி, இல்ல நம்ம பழக்கவழக்கங்கள்லயே வந்து இப்ப நீங்க உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, திமுக கட்சியில இருக்கிற அமைச்சர்கள், அதிகாரத்துல இருக்கிறவங்க மக்கள எப்படி அணுகுறாங்க? அவங்கள வந்து நம்ம இப்ப அவங்கள உங்க சொந்த தாயா பார்த்தா நீங்க அப்படி பேச மாட்டீங்க. இப்போ ஆமா. உங்க உங்க அக்கா, உங்க தங்க இந்த மாதிரி இருக்காங்க. அவங்கள்ட்ட போய் நீங்க, நாங்க உங்களுக்கு பிச்சை போட்டோங்கிற மாரி நீங்க பேச மாட்டீங்க. அந்த உணர்வு அவங்கள்ட்ட இல்ல. ம். உங்களுக்கு புரியுதா? சோ இந்த இடத்துல தான் நம்ம பார்க்கிறோம். இந்த இடத்துல நான் என்ன சொல்ல வரேன் அப்டின்னா, நம்ம வந்து மக்களோட மக்களா ஆமா. ம். மக்களோட மக்களா இருந்து நம்ம பார்க்கும்போது வந்து உங்களுக்கு வந்து ஒரு அடிபட்டு கிடக்கும்போது நம்ம சாதி பார்க்கிறது இல்ல. ஒரு மருத்துவர்ட்ட போகும்போது நம்ம சாதி பார்க்கிறது இல்ல. அந்த ம். இடத்துல பழகும்போது நம்ம சாதி பார்க்கிறது இல்ல. வேற்றுமை எவ்வளவுதான் இருந்தாலும் கலாச்சாரம்ங்கிறது வந்து நீங்க கலாச்சாரத்த வந்து ஒரு தோணி மாரி நினைச்சுக்கிட்டீங்கன்னு வைங்களேன், அதுல ஏறி பயணிச்சீங்கன்னா, அது நெறைய கரைகள்ல அடுத்து வந்திருக்கும். நெறைய கரை கரை ஒதுங்கி இருக்கும் உங்களுக்கு முன்னாடி. ம். உங்ககிட்ட வந்து ஒரு கலாச்சாரமோ, ஒரு வழிமுறையோ, ஒரு ஒரு வாழ்வியல் முறையோ உங்கள்ட்ட வந்து சேர்றதுக்கு முன்னால பல இடத்துல அது கரை ஒதுங்கி அந்தந்த மக்கள் பயன்படுத்தி இருப்பாங்க. இப்ப ஆமா. அதே மாதிரி உங்கள தாண்டி அது பல தலைமுறை, பல பல கண்டங்கள் தாண்டி போகும். நான் இப்போ என்னோட ஒரு எடுத்துக்காட்டுக்கு நான் சொல்றேனே, நான் வந்து வேலை பார்க்குற இடத்துல வந்து அவங்க ஒரு ஒரு கொரியன் வேலை பார்ப்பாரு. என்னோட வந்து ஒரு ஃபெல்லோ என்ஜினியர். ம். அவரு வந்து பார்க்கும்போது அவரு என்ன சொன்னாரு, அவரு சொல்லுவாரு இந்த மாரி தமிழ் வார்த்தைகள் என்னென்ன அவங்களோட இதுல இருக்கு அப்படிங்கிற மாரி நாங்க பேசிப்போம். கொரிய மொழியில தமிழ் வார்த்தைகள் ஏன்னா, அவங்களும் அம்மா, அப்பான்னு தான் கூப்பிடுவாங்க. ஓ! ஓகே. ஓ! ம். அவங்களோட மொழியிலயும் வந்து தாய், தந்தை வந்து அம்மா, அப்பா தான். அதே ம். மாரி அண்ணின்ற சொல் இருக்கு. அதே மாரி புல்லு இருக்குல்ல, கிராஸ். அது ம். வந்து ஒரே வார்த்தை தான். அந்த மாரி பல சொற்கள் அந்த மாரி இருக்கும். அதனால நீங்க நம்ம நெனைக்கிற மாரி நம்ம மொழியோ, நம்ம கலாச்சாரமோ, நம்ம உணவு முறையோ நம்மளோட தங்கிராது. அது பல இடத்துல இதுக்கு முன்னாடி இருந்திருக்கு. இப்ப உங்கள்ட்ட வந்திருக்கு. புட்டு இருக்குல்ல புட்டு. ம். அது அது வந்து நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் கேரளான்னு தான் சொல்லுவோம். ஆமா. கேரளா புட்டுனாலே கேரளா தானே. கேரளா புட்டு ஆமா. தானே. ஆனா அந்த கேரளா புட்டே வந்து அவங்களோட நேட்டிவ் கிடையாது. அது வந்து வந்து வந்தவர்கள் வேற இடத்துல இருந்து வந்து அவங்கள ஆண்டவர்கள், கொண்டு வந்தவர்கள் அந்த மாதிரி வந்த உணவு தான் அது. அது ம். வந்து அது வந்து அந்த புட்டுங்கிறது வந்து வீட்ல செய்யக்கூடிய பொருளே இல்லையாம். அது வந்து கடையில மட்டுமே, ஹோட்டல்ல மட்டுமே வியாபாரிகள் மட்டுமே பயன்படுத்தின ஒரு ஒரு உணவு பதார்த்தம். அந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து இந்த மாரி புரிதல் உங்க மக்கள்ட்ட வந்துருச்சுன்னு வச்சுக்கங்களேன், இத ம். வந்து நீங்க அந்த வேற்றுமை உங்களுக்கு கிடையாது. ம். பட் எல்லா அந்த விஷயத்துலயும் புரிதல் வந்து எவ்வளோ நாள் ஆகும்? அது ஒண்ணு ஒண்ணு இருக்கு இல்லையா? நம்ம வந்து ஒரு ஒரு இலக்க நோக்கி போயிட்டு இருக்கோம். அவர் தான் சொல்றாரு. நாம் தமிழர், சீமான், சீமான தாண்டி யாரும் நமக்கு தெரியவும் தெரியாது. ஒரு இலக்க நோக்கி போயிட்டு இருக்கோம். நீங்க சொல்றது எல்லாமே வந்து எக்ஸலன்ட். நான் அதுல வந்து மறுக்கவே இல்ல. அதுல வந்து எனக்கு வந்து 1% கூட நான் வந்து அத வந்து இல்ல நீங்க சொல்றது தப்புன்னு நான் சொல்ல வரல. பட் அந்த இலக்க போயிட்டு சேர்றதுக்குள்ள இவ்ளோ ஒரு மாறுதல்கள் நம்ம வந்து பார்க்க முடியும்னு நீங்க நினைக்கிறீங்களா? இல்ல நம்ம பதவிய நோக்கி ஓடுறவர் இந்த அரசியலே பேசியிருக்க மாட்டாரு. சரி. ம். பதவி அதாவது நீங்க நான் முதலமைச்சர் ஆயி தான் மக்களுக்கு அதாவது நீங்க அண்மையில அவரு அவரு நீங்க ஓட்டே போட தேவையில்லையே! அவரு வந்து அரசியல் கட்சியாவே இருக்கணும்னு அவசியமே கிடையாது. அவரு வந்து இந்த மாரி ஒரு பேச்சுக்களே வந்து போயிட்டு அண்ணா சாரா மாரி இருந்துட்டு போயிடலாமே! இப்ப அது பெரியார் மாரியே இருந்துட்டு போயிடலாமே! ஒரு ஒரு என்ன சொல்றது? ஒரு சமூக சீர்திருத்தவாதி மாரி இருந்துட்டு போயிடலாமே! சமூக அவரு என்னன்னா நீங்க பெரியார பொறுத்தவரைக்கும் ஏன் அவரு வந்து இந்த தேர்தல் அரசியலுக்கு வரலைன்னா, தேர்தல் அரசியலுக்குள்ள வந்தா நெறைய சமரசங்கள செய்ய வேண்டிய வரும். அதனால நான் வெளிய இருந்து நான் வந்து ஒரு அரசியல் பண்றேன்னு அவர் வெளிய இருந்துட்டாரு. ம். சரியா? ஆனா, நீங்க இந்த மாரி தமிழ் தேசிய அரசியலுக்கு உள்ள இருந்து இவருக்கு அரசியல் அழுத்தங்களும் இருக்கு. இவரு என்னன்னா, இவருக்கு வந்து இவரு என்ன அவரோட கட்சியோட கொள்கைகள நீங்க பார்த்தீங்கன்னாலே, அவர வந்து எதுக்காக பாலிடிக்ஸ்குள்ள வரணும்னு நெனைக்கிறாருன்னா, இந்திய அரசாங்கத்துக்கு அழுத்தம் குடுக்க வேண்டிய ஒரு நிலைமையில அவரு இருக்காரு. ம். ஓகே. மத்திய அரசாங்கம் நீங்க அவரு ஈழ பிரச்சனைய எப்பவுமே தொட்டு தொட்டு பேசுறாரு. கச்சத்தீவு பிரச்சனைய தொட்டு பேசுறாரு. இந்த மாரி இன்டர்நேஷனல் அஃபேர்ஸ் பேசும்போது உங்களுக்கு டிப்ளோமசி இல்லன்னா நீங்க என்ன பண்ண முடியும்? அத வந்து வெறும் நீங்க இயக்க அரசியல பண்ணணும் அப்டின்னா, நீங்க எல்லா கட்சியும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணணும். ஓகே. எல்லா கட்சியும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி, நீங்க சொன்னா தான் இந்த கட்சிகள் ஜெயிக்குன்ற அளவுக்கு கொண்டு வரணும். ஆனா, அந்த மாதிரி இப்ப இருக்கிற கருத்துரிமை இருக்கிற நாட்ல எவ்வளவு தூரம் உங்கள வந்து கழுத்து நெரிப்பாங்கன்னு நீங்க யோசிச்சு பாருங்க. இப்போ யூடியூபர்ஸ் மேல கேஸ் போடுறாங்க, பத்திரிக்கையாளர்கள் மேல கேஸ் போடுறாங்க, குண்டாஸ் போடுறாங்க, போராட்டம் பண்ணா. அதாவது ஜெகன்மோகன் அதாவது மேல வந்து சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போயிட்டாங்க. பட் சுப்ரீம் கோர்ட் ஒரு குட்டு வச்சிருச்சு திமுகக்கு. எத்தன பேரு இதே மாரி வந்து அவதூறு பேசுற எத்தன பேர வந்து நம்ம வந்து அரெஸ்ட் பண்ண முடியும் அப்படின்ற மாரி சொல்லி அனுப்பிச்சுட்டாங்க.
ஆமா. சாட்டை துரைமுருகனும் விட்டு கலப்புறாரு. உண்மையாவே அவரோட அவரோட பதிவெல்லாம் பார்த்தோன்னு வச்சுக்கோங்க, விட்டு கலப்புறாரு. அதுவும் வந்து ஸ்டாலினையும், உதயநிதி ஸ்டாலினையும் கிண்டல் பண்ணாத ஒரு இதுவே கிடையாது. அந்த அளவுக்கு பண்றாரு. சொல்லுங்க. இல்ல அதான் நம்ம அந்த மாதிரி யோசிக்கும்போது, இங்க வந்து நான் சொன்ன மாரி தனி நபர்கள் தவறு செய்வாங்க கணேஷ். அந்த வந்து அரசோ, ஒரு அமைப்போ தவறு செய்யக்கூடாது. ம், தவறு செய்யறதுக்கு அந்த இடத்துல இடம் இருக்கக்கூடாது. ம். உங்களுக்கு ஓகே. புரியுதா? அதுக்கு வந்து அதுக்கு வந்து ஒரு தலைமை வந்து நேர்மையான தலைமை, தூய்மையான தலைமை வந்தா தான் நடக்கும். நீங்க சரி. சொல்ற மாதிரி இப்போ நீங்க நம்ம சீமான் அவர்களையே தேர்தல் அரசியல்ல இருந்து அவரு காம்ப்ரமைஸ் செய்யறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்கு. எப்படின்னா, அங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் அவர் எப்படி செயல்படுறாங்கன்னு நம்ம பார்க்கணும். ம். வாய்ப்பே குடுக்காம நம்ம பேசக்கூடாது. அவருக்கு வாய்ப்பு வரும்னா மக்கள் மாறணும். நீங்க மக்கள்ல நெறைய வகை இருக்காங்க. நம்ம பேசுறதுனாலயே இப்போ நம்ம ஊடகங்கள்ல வலைவழியில பேசுறதுனாலயே ஒரு தரப்பு மக்கள் நம்ம ஐடியாலஜில இருக்க மக்கள் மட்டும் தான் இருக்காங்கன்னு இல்ல. ம். அதாவது நம்ம சமூகத்துல பலவிதமான மக்கள் இருக்காங்க. பலவிதமான சிந்தனைகள் இருக்கும். சீமானோட மொத்தமா எதிர் சிந்தனை உள்ளவங்க பல பேர் இருப்பாங்க. ஆனா எந்த சிந்தனை ஓங்குது? எந்த சிந்தனை வந்து வளருது? எந்த சிந்தனை வந்து உங்களுக்கு வந்து புரொபகேட் ஆகுது? அதுதான் ரொம்ப முக்கியம். தத்துவங்கள் வந்து உலகம் முழுக்க ஒரே தத்துவம் ஏற்கப்பட்டதே கிடையாது. சரி. ஓகே. ம். பல தத்துவங்கள் இருக்கும். அந்த பல தத்துவங்களுக்கு பின்னாடி எவ்வளவு பேர் போறாங்க? அந்த தத்துவத்த ஏத்து நம்ம இந்த தத்துவத்துல இப்ப நீங்க சீமான் சொல்ற வந்து பாத்தீங்கன்னா, பெர்ஃபெக்ட்லி சோசியலிசம் பேசுறாரு அவரு. சொல்லப்போனா நான் எல்லாத்தையும் வந்து ஒரு கோஆப்பரேட் சொசைட்டியா மாத்திருவேன். ம். அரசே நடத்தும். அரசு வந்து உன்கிட்ட இருந்து வந்து நிலத்த எடுத்து அரசு வந்து விவசாயம் பண்ணும். அதுல நீ ஒரு பங்குதாரர் மாரி மாறிக்கலாம் அப்படிங்கிற மாரி அவர் ஒரு கோஆப்பரேட்டிவ் சோசியலிசம்ங்கிற மாரி தான் அவரோட பொருள். நீங்க அரசுன்னு சொல்லிட்டாலே உன்னோட பொருளாதாரத்த நிர்ணயிக்கிறது தான். ஆமா. நீ எப்படி வாழணும்னு முடிவு பண்ற. அது நீ முடிவு பண்ற. அதுக்கு ஏத்த மாரி ஒரு அரச தேர்ந்தெடுக்கிற. நீ சோசியலிஸ்ட்டா வாழணும். இந்த மாதிரி உனக்கு லிமிட்டட் ஆப்ஷன்ஸ் பலவிதமா சட்டை போடணும். பல கார் இருக்கணும். கியூபா மாதிரி ஒரு வாழ்க்கை கிட்டத்தட்ட. நீங்க ம். கியூபா வந்து பாத்தீங்கன்னா, 1950ஸ்ல இருக்கிற காசு அப்படியே இருக்கும். இப்ப உங்களுக்கு நீங்க ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு அது வளர்ச்சிக்கான ஒரு ஒரு பாதையா அப்படின்ற மாரியும் ஒரு கொஸ்டின் மார்க் வருது இல்லையா? நிச்சயமா, நிச்சயமா. அதுதான் நான் உங்கள்ட்ட சொல்றேன். 2 விதமான மக்கள். நீங்க வந்து நீங்க ஆ ஒரு விதமான மக்கள் இப்படி யோசிப்பாங்க. இன்னொரு விதமான மக்கள் வளர்ச்சிங்கிறத வந்து அவங்க வந்து டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மென்ட். ம். அதாவது நம்ம நெறைய ஆப்ஷன்ஸ் இருக்கணும். இந்த மாதிரி நம்ம வந்து உலகத்துல இருக்கிற அது 2 டிஃபரெண்ட் ஐடியாலஜி. இந்த டுவாலிட்டி எப்பவுமே எக்ஸிஸ்ட் ஆகும். சோ ம். வந்து நீ எப்படி வாழணும்னு நெனைக்கிற? அப்படி அந்த கூட்டம் வந்து சீமானுக்கு வாக்கு போட்டு வெல்ல வைக்கிற அளவுக்கு பெரிய கூட்டமா இருந்தா, அந்த சோசியலிசம் அரசு வந்துரும். ம். ஓகே. இல்ல இல்ல உங்களுக்கு அது வந்து எனக்கு எந்த அளவுக்கு உவந்தது அப்படின்னு வந்து எனக்கு தெரியல. ஏன்னா வந்து ஒரு வளர்ச்சிய நோக்கி போயிட்டு இருக்கிறத வந்து தட்டி ஏதாவது வந்து ப்ராப்ளம் ஆயிடுமா? ஏன்னா வந்து நம்ம வந்து இத வந்து வெஸ்ட் பெங்கால்ல பார்த்தோம். ஒன் ஆஃப் த பெஸ்ட் குரோயிங் ஸ்டேட்ஸா இருந்தது. என்னைக்கு கம்யூனிஸ்ட் வந்தாங்களோ, அந்த ஸ்டேட் வந்து கிட்டத்தட்ட அப்படியே அடிமட்டத்துக்கு போயிடுச்சு. அடிமட்டத்துக்கு போயி ஹெவிலி ஹெவிலி அஃபெக்டட். அண்ட் தென் நவ் இப்ப கொஞ்சம் கொஞ்சமா மேல வந்துட்டு இருக்கிறாங்க வெஸ்ட் பெங்கால். அதே மாரி தான் கேரளா. கேரளா இஸ் அ காட்ஸ் ஓன் கண்ட்ரி. அதுல மாற்று கருத்தே கிடையாது. பட் இருந்தாலும் எல்லா இண்டஸ்ட்ரீஸும் வந்து நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சைட்ல தான் இருக்கு. தமிழ்நாடுல இருக்கு, பெங்களூர்ல இருக்கு. பெங்களூர்லாம் வந்து டெவலப் ஆனதுக்கு மிகப்பெரிய காரணமே வந்து கேரளா வந்து எல்லா இண்டஸ்ட்ரீஸையும் அமுச்சுட்டாங்க பெங்களூருக்கு. அதனால பெங்களூர் எல்லாருமே பெங்களூர் போய் அது காஸ்மோபாலிட்டன் ஆயிடுச்சு. அதே மாரி தான் ஆந்திரா. ஆந்திரா டெவலப் ஆனதுக்கு மிகப்பெரிய சென்னை டெவலப் ஆனதுக்கு காரணம் கேரளா தான். ஸோ அது வந்து எனக்கு சொல்ல தெரியல. இட் ஷுட் பி இன் போத் வேஸ் அப்படின்ற மாரி. ஏன்னா இவரு சொல்ற அந்த அரசியல் வந்து கரெக்ட்டா ரானான்னு நான் சொல்றதுக்கு இல்ல. அது மக்கள் வந்து டிசைட் பண்ண போறாங்க. பட் இன்னைக்கு இந்த எலக்ஷன்ல அவர் சொல்ற அந்த பேச்சுக்களுக்கு ஒரு ஓட்டு இருக்கு அப்படின்ற மாரி ஒரு ஜம்ப் இருக்கும் அப்படின்ற மாரி நீங்க பார்க்குறீங்களா? அவர் நிச்சயமா அங்கீகரிக்கப்பட்ட ஒரு அரசியல் கட்சியா மாறுறதுக்கு உண்டான வாக்குகளை பெற்றுருவார். ஓகே. அதுக்கு மேல அவருக்கு வந்து இனிமே நஷ்டம் வராது. நிச்சயமாக நஷ்டம் வராது. ஸ்டாக்னன்ட்டும் ஆக மாட்டாரு. அதுதான் என்னோட பார்வை. ஏன்னா, நான் அத எத வச்சு சொல்றேன் அப்டின்னா, ஒவ்வொரு இடத்துக்கு இதுக்கு முன்னாடி போன இடத்துக்கு தான் அதே ஸ்பாட்டுக்கு தான் இப்பவும் போறாரு. இந்த தேர்தல்லயும் போறாரு. அதே இடத்துல வந்து கூடுற மக்களோட ரெஸ்பான்ஸ் நான் அவர்ட்ட பார்த்திருக்கேன். ம். நீங்க தமிழ்நாட்டுல அரசியல் கட்சிகள பொறுத்தவரைக்கும் திமுக, அதிமுக மட்டும் தான் கூடியிருக்கிற மக்கள் கூட்டத்த இதுவரைக்கும் காட்டுவாங்க. கேமரால ஃபோக்கஸ் பண்றதே, இங்க ம். அதிமுக, திமுகக்குன்னா வந்து அந்த மக்கள் கூட்டம் எவ்வளவு நீளத்துக்கு இருக்கு, அதே மாரி அரேஞ்ச் பண்ணி கிளீனா வந்து அவங்க எங்களுக்கு முன்னாடி எவ்வளவு மக்கள் இருந்து கேட்கறாங்க. ஜெயலலிதா அவர்கள் முன்னாடி கைய ஒசத்தி பேசினா, அவ்வளவு பேரும் வந்து அந்த ரெஸ்பான்ஸ் மக்கள்ட்ட இருந்து வர்றத நம்ம இதுவரைக்கும் பார்த்திருக்கோம். ம். அந்த மாதிரி இப்ப இருக்கிற கட்சிகள்ல மக்கள ஃபோக்கஸ் பண்ணி, அதாவது தலைவனுக்கு பின்னாடி இருந்து மக்கள ஃபோக்கஸ் பண்ணி, அந்த ரெஸ்பான்ஸ வந்து தைரியமா காட்டுற தலைவரா சீமான் அவர்கள் இருக்காரு.
அப்ப நமக்கு தெரியுது. கூட்டத்துல வந்து அவரு வந்து யார சொல்லும்போது, என்னென்ன விஷயத்த பேசும்போது, வந்து கூட்டத்துல இருந்து ரெஸ்பான்ஸ் வருது. எந்த கூட்டத்துக்கு போனாலும் ஐ லவ் யூன்னு மறக்காம சொல்லிர்றாங்க தம்பிகள். அதே ம், மாதிரி வந்துருவோம்னா அப்படிங்கிற மாரி இந்த எழுச்சிய நீங்க இதுக்கு முன்னாடி திமுகல பார்த்திருப்பாங்க. ம். அவங்க திமுகல இந்த மாதிரி பேச்சாளர்கள் பேசும்போது, வைகோ முன்னாடி பேசும்போது வந்து கூட்டத்துல இருந்து வந்த ரெஸ்பான்ஸ பார்த்திருப்பாங்கல்ல. சோ அந்த மாதிரி பார்க்கிறவங்க வந்து இந்த அரசியல் கட்சிகள் இதையும் வந்து நிச்சயமாக கவனிப்பாங்க. ம். இந்த மாதிரி வந்து மக்களோட ஐடென்டிஃபை பண்ணிக்கிறாரு. நீங்க நீங்க சொன்ன மாதிரி முதல்ல ஆ இப்போ இருக்கிற அமைச்சரோட மக்கள் அந்த வாரிசுகளா வந்து ரொம்ப ஒரு மக்கள்ட்ட இருந்து அந்நியப்பட்டு நிக்கிறாங்களோ, இவரு மக்களிடத்திலேயே போய் அவர்கள்ல ஒருவனா அவரு பேசுறாருங்கிறதுனால மக்கள்ட்ட ஏற்பு ஜாஸ்தியா வருதுன்னு நான் பார்க்கிறேன். நிச்சயமா அந்த ஈர்ப்பு ஜாஸ்தியா வருது. அதுதான் இன்னைக்கு அதிமுகவும் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா வந்து இபிஎஸ் வந்து பிரச்சாரத்த நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, மக்களோட மக்களா பேசுறாரு. இவ்வளோ நாளா பேசாத அ இபிஎஸ்ஸா இது அப்படின்ற மாரி வந்து ஆச்சரியப்படுறதுக்கு இருக்கு. பட் இருந்தாலும் அவர் வந்து பிஜேபிய குறை சொல்லாத வரைக்கும் அவரோட ஓட்டு வந்து ஓட்டு வங்கி வேணா வந்து தக்க வச்சுக்கலாமே தவிர, ஒரு பாய்ச்சல் இருக்குமா அப்படின்றது வந்து எனக்கு தெரியல. நல்லா பண்றாங்க. ஆனா வந்து பிஜேபியே எதையுமே பேசல. பிஜேபி எதுவும் பேசல. அதே மாரி நீங்க வந்து ரொம்ப உத்து கவனிச்சீங்க அப்படின்னா, பாட்டாளி மக்கள் கட்சியும் ரொம்ப பேசல. ஏன்னா, அவர் என்ன நினைக்கிறாருன்னா 2026ல இப்ப வந்து அவங்க வந்து சென்ட்ரல்ன்னு சொல்லிட்டு அங்க போனாலும், 2026ல திருப்பி வருவாரோ! அப்படின்ற மாரி அவரோட அந்த கணக்கு தான் அவர் வந்து பண்றாரு. ஸோ ரொம்ப இன்டெலிஜென்ட்டா விளையாடுறாரு. ஸ்டாலின போட்டு தாக்குன்னு தாக்குறாரு. உதயநிதி ஸ்டாலின போட்டு தாக்குறாரு. அமைச்சர்கள்லாம் தாக்குறாரு. பட் இஸ் பிளேயிங் எ வெரி சேஃப் கேம். அந்த சேஃப் கேம்ன்றதுக்கு வந்து நீங்க சொன்ன மாதிரி ஒரு பாய்ச்சல் இருக்காது அப்படின்ற மாரி தான் எனக்கு தோணுது. உங்க கருத்துக்கள் எப்படி? நீங்க திமுக, அதிமுகன்ற கட்சிகள் வந்து தேர்தல முறையா சந்திக்கல. அவங்க இதுவரைக்கும் பல தேர்தல்கள சந்திச்சு, அவங்க வந்து ஒரு தேர்தல் டைனமிக்ஸ் எப்படி இருக்கும், ஆட்சியில இருக்கிற கட்சிகள் என்னென்ன வேலை செய்யும், எதிர்க்கட்சி என்ன மாதிரி அடங்கி போகும், அப்படிங்கிற என்ன மாதிரி சிக்கல்கள சந்திக்கும் ஒரு அரசியல் களத்துல 2 கட்சிகளுமே நன்கு உணர்ந்தவர்கள். ம். அத வந்து நான் எத வச்சு சொல்றேன் அப்டின்னா, நீங்க இறக்குற கேண்டிடேட்ஸே பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி முன்னாள் அமைச்சர்கள் பெருசா இருந்தவங்களோ, அந்த மாதிரி யாரும் வந்து இறங்கி நான் செலவு பண்ணி இத வின் பண்ணி காட்டுறேங்கிற அளவுக்கு எந்த கேண்டிடேட்ஸும் வந்து நிக்கல ம். களத்துல. நீங்க திமுகவுல பார்த்தீங்கன்னா, திமுகல வந்து அதிமுகல பார்த்தீங்கன்னா, அதிமுகல மிக செல்வாக்குள்ளவர்கள், மிக பணம் படைத்தவர்கள் எவ்வளவோ பேர் இருக்காங்க. சோ அப்ப அவங்க வந்து இந்த தேர்தல்ல நின்னு ஃபைட் குடுத்து ஜெயிச்சிரலாம் அப்படிங்கிற மாரி யாரும் வந்து நிக்கல. ம். அப்ப வந்து நிக்காததுல இருந்தே உள்ளுக்குள்ள ஒரு தயக்கம் இருக்கு. இந்த இடத்துல செலவு பண்ணணுமா? இல்ல வந்து நம்ம வந்து பேசிக்கான நம்ம அதிமுகக்குன்னு உண்டான வாக்குகள மட்டும் எடுத்துட்டு பேசாம இருந்துருவோமா? ஏன்னா அதிமுகக்குன்னு இருக்கிற வாக்கு வங்கி காலங்காலமா அவங்களுக்கு தான் போடுவாங்க. காலங்காலமா ஆமா. ம். ஆமா. அதுல வந்து அது ரெட்டை இலக்கின்னு ஒரு வாக்கு வங்கி. ஏன்னா எம்ஜிஆர் அவர்கள் உருவாக்கிட்டு போன ஸ்ட்ரக்சரே எப்படின்னா, நான் போயிருவேன். ஆனா இந்த சின்னம் அப்படியே இருக்கும். நீங்க என் மேல அபிமானத்த வந்து இந்த சின்னத்துல காமிங்கன்னு சொல்லி தான் அந்த சின்னத்த வச்சு தான் அவங்க வந்து வாழையடி வாழையா அந்த வாக்குகள வாங்கிட்டு இருக்காங்க. அந்த பேஸ் வாக்குகள தக்க வச்சுட்டோம்னாலே நம்ம 2வது இடத்துக்கு வந்துரலாம். அப்ப 2வது இடம்னு நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ணிரலாங்கிற ஒரு எண்ணத்துல தான் எடப்பாடி அவர்கள் இருக்காரு. அது போக நீங்க சொன்ன மாதிரி அவரு போட்டிருக்க கேண்டிடேட்ஸ் அதாவது திமுகல இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளோட இடத்துல போட்டி போடுற இடத்துல அதிமுக போட்டிருக்க கேண்டிடேட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஒரு ஃபைட் குடுக்க முடியாத ஒரு கேண்டிடேட்ஸ் தான் போட்டிருக்காரு. அது எதுக்கு அப்டின்னா, அவங்கள ஜெயிக்க வச்சுட்டா, அத ம். வந்து இப்போ இவங்க ஒரு உதவி பண்ண மாதிரி இருக்கும். அவங்க தேர்தல்ல வந்து நம்ம ஒரு ஃபைட் குடுத்து அந்த வாக்குகள பிரிக்க வேண்டாம். அவங்களுக்கு வந்து எளிதான ஒரு வெற்றியை குடுத்து, அத ஒரு பாசிட்டிவ் ஃபேக்டரா மாத்தி அடுத்த ஒரு தேர்தல் கூட்டணி கணக்குகள பேசலாம் 26க்கு அப்டின்ற ஒரு எண்ணம் அவருக்கு இருக்கு. அது வந்து ஆமா. அத நோக்கி தான் அவரு போறாரோ! அப்படின்ற மாரி. ஏன்னா 2024 எலக்ஷன பெருசா அவரு ஒண்ணும் மைண்ட் பண்ணல. பட் இருந்தாலும் அதுவே நெகட்டிவ் ஆறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குல்ல. ஒருவேள பிஜேபி இப்ப நம்ம சீட்டு வகையில வந்து பிஜேபி ஜாஸ்தியா போனாலும் இவரு வோட் பெர்சன்டேஜ் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஒருவேள வோட் பெர்சன்டேஜும் கம்மியாயி, சீட்டும் கம்மியாயி, ஒருவேள ஜஸ்ட் இஃப் அண்ட் பட்ஸ் நெறைய நான் போடுறேன் நானு. நெறைய ஸ்பெகுலேஷன் வைக்கிறேன். ஒருவேள பிஜேபி தாண்டி அவங்க வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. இது எப்படி ஒரு ஒரு பெரிய மரண அடியாளா இருக்காது அதிமுகக்கு? பிஜேபிய பொறுத்தவரைக்கும் அவங்க வந்து வாக்கு வங்கிய விட சீட்ட எங்க கன்வெர்ட் பண்ணணுங்கிறது தான் குறியா இருக்காங்க. அவங்க குறி வச்சு சில வாக்குகள வந்து அவங்கள பிஜேபிக்கு பார்த்தீங்கன்னா, நீங்க மொத்தமா தமிழ்நாடு ஃபுல்லா கேடர்ஸ் வந்து அந்த அளவுக்கு வலிமையான ஒவ்வொரு மாவட்டத்திலயும் இறங்கி வேலை பார்க்குற அளவுக்கு கேடர்ஸ் கிடையாது. ஆனா அவங்க எப்படி ஆர்கனைஸ் பண்ணுவாங்க அப்டின்னா, எல்லா மாவட்டத்துல இருக்கிற ஆர்எஸ்எஸ், பிஜேபி காரங்கள வந்து ஒரு தொகுதிக்குள்ள குவிச்சு அதுக்குள்ள வேலை பார்க்குற மாரி தான் வந்து அவங்க ஆர்கனைஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது அவங்களுக்கு எந்தெந்த இடத்துல வெற்றி வாய்ப்பு இருக்குன்னு நெனைக்கிறாங்களோ, அந்த இடத்துல அதிகமா கவனம் செலுத்தி அந்த இடத்துல வந்து நல்ல ஒரு ஃபைட்ட குடுக்க பார்ப்பாங்க. அப்படி சீட்ட கன்வெர்ட் பண்ண முடியுமான்னு தான் பார்க்குறாங்களே தவிர, அவங்களுக்கு இந்த தடவ இங்க பாராளுமன்ற தேர்தல பொறுத்தவரைக்கும் இங்க வாக்கு வங்கிய உயர்த்தி காட்டி அவங்களுக்கு என்ன பலன்? சீட்டு தானே அவங்களுக்கு வந்து முக்கியம். நிச்சயமா. அங்க பாஜக கட்சி ஆல்ரெடி எந்த இடத்துல இருக்குன்றது வந்து அவங்களுக்கு 5 விழுக்காடு வாக்கு வங்கி தான் வச்சிருக்கு. சோ ம். அந்த இடத்துல வரும்போது அவங்களுக்கு ஃபேவரபிளான நெறைய
கிரவுண்ட்ல வந்து சிச்சுவேஷன்ஸ் அமைஞ்சிருச்சு. அவங்க வந்து இந்த அதிமுக வந்து ஒரு அளவுக்கு பலவீனமா இருக்கிறனாலயும், திமுக வந்து அதிகாரத்துல இருக்கிறதுனாலயும் வலுவா ஒரு போட்டி இல்ல 2 பேருக்கும். அப்ப இந்த இடத்துல வந்து நம்ம விஜயகாந்த் அவர்களோ, இல்ல அந்த மாதிரி இடையில வளர்ந்து வந்தாங்க இல்லையா? அந்த மாரி ஆட்களுக்கு வந்து இப்ப வாய்ப்பு இருக்கு. அந்த இடத்துல தான் சீமான் அந்த ஸ்பேஸ தான் சீமானும் பயன்படுத்திக்கிறாரு, அண்ணாமலை அவர்களும் பயன்படுத்திக்கிறாரு. ஆனா நம்ம அண்ணாமலைக்கும் இந்த பிரச்சனை இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி அந்த அ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திமுகவ தான் விமர்சிக்கிறாரு அப்டின்னா, அவருக்கு அதுதான் தேவ. ஓகே. அவருக்கு அதுதானே தேவை. ஏன்னா இங்க வந்து இப்ப நமக்கு இப்போ லோக்கல் எலக்ஷன், அசெம்பிளி எலக்ஷன்ஸ் வரும்போது, நம்ம வந்து திமுக, அதிமுக தானே போட்டி செட் ஆகுது. காலங்காலமா அப்படிதானே ஆயிட்டு இருக்கு. ம். அததான் அவர் மறுபடியும் எஸ்டாப்ளிஷ் பண்ணணும்னு பாக்குறாரு. நிச்சயமா. ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களோட கருத்துக்கள்லாம் வந்து நம்மளோட ஷேர் பண்ணிக்கிட்டதுக்கு. இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம். வணக்கம். ஆன் வாய்ஸ் வீடியோஸை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் மறந்துடாம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க.